என் பெயர் தான் யாக்கோபு. எனக்கு 12 பசங்க இருக்கிறாங்க. அதில் 4 பசங்களை உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். ரூபன், சிமியான், லேவி, யூதா. எனக்கு செல்ல பிள்ளை, பாசமான பிள்ளை யோசப்பு. வாப்பா, என் செல்ல பிள்ளைப்பா. சரிப்பா. அண்ணங்க காட்டுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு போயிடறாங்கப்பா. நீ போய் தின்பண்டம் கொடுத்துட்டு வந்துருப்பா. சரிப்பா, நான் போகிறேன்ப்பா. ஐயா என்ன பார்க்க போறேன்னு? டேய், சொப்பனக்கார வரலாம்டா, அவனை கொண்டுடலாம்டா. சரிடா. செய்தாங்க, அவன் சொந்த தம்பிய வித்து போட்டாங்க. கேலி செய்தாங்க, சொந்த தம்பிய வித்து போட்டாங்க. தகப்பன விட்டுட்டு அனமார நேசிச்சு அவ்வளவு தூரம் வந்தா யோசிப்பு. தகப்பன விட்டுட்டு அனமார விட்டுச்சு அவ்வளவு தூரம் வந்தா யோசிப்பு. சொப்பனக்கார வராண்டான்னு கேலி செய்தாங்க, சொந்த தம்பிய விட்டு போட்டாங்க. சொப்பனக்கார வராண்டான்னு கேலி செஞ்சாங்க, சொந்த தம்பிய விட்டு போட்டாங்க. டேய், நம்ம தம்பியை கொலை பண்ணிடலாம்டா. அப்படிலாம் வேணாடா, நம்ம அந்த பையெல்லாம் போடுறோம்டா. ஏன் சாப்பா நம்ம மன்னிக்க மாட்டாடா. அவனை குயில தள்ளி விட்டுலாம்டா. அடிச்சு அவனை என்ன பண்ணி விட்டுருங்கடா. காப்பாத்துனா இடுத்த கீழே. டேய், அங்க பாருங்கடா, எகிப்தியர்கள் நம்ம தம்பியை வித்து போட்டுடலாம். நம்ம தம்பியை நம்ம வித்துலாம்டா. சரிடா. நீ ஃபஸ்ட்டு 20 வெள்ளி காசு கொடுப்பா. கஷ்டமாக இந்த வேலை செய்யறதுக்கு அடிமையாக கஷ்டமாக இந்த வேலை செய்யறதுக்கு ஏசாப்பாண்ட எப்படியாவது காப்பாற்றுப்பா. என்ன ஏசப்பே, நல்லா வேலை செய்கிறியா? நீ கத்தரிக்கு நீ பிரியமாக இருக்கிற. இன்னைக்கு இந்த நாட்டுக்கு வேலை ராஜாவாக ஆக்குறேன். இந்த கதை ஒரு அப்பாவுக்கு 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா அந்த 12 பிள்ளைங்கள 11வது பிள்ளை பேர் யோசேப்பு. அப்பாவுக்கு யோசேப்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பாவுக்கு யோசேப்பு ரொம்ப பிடிக்கிறதுனால கூட பிறந்தவங்கெல்லாம் பொறாமப்பட்டு தம்பியை குழியில் தள்ளிட்டாங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு விற்று போட்டாங்க எகிப்துக்கு. அந்த எகிப்தில் போய் அந்த தம்பி கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது ஏசப்பாவை நினச்சா. ஏசப்பா அந்த ராஜா மூலியமாய் பேசி அவனை அந்த நாட்டுக்கே ராஜாவாக உயர்த்தினார். கடைசியாக அவன் அந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தான். இதுதான் இந்த கதையினுடைய உண்மைத்துவம். இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் தான் சொந்த தகப்பனை விட்டுட்டு பாவிகளுக்காக இந்த உலகத்தில் வந்தார். நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், பிறந்தார். நாம் நம்மை தேடி வந்த தேவத்தை நாம் சிலுவையில் என்ன பண்ணிட்டோம்? அரைஞ்சிட்டோம். சிலுவையிலும் அவருடைய அன்பு ஒருபோதும் மாறவே இல்லை. இன்னமும் நம்ம என்ன பண்றாரு? நேசிக்கிறவராக இருக்கிறாரு. அவர் ராஜாதி ராஜாவாய் உயிர்த்தெழுந்து இன்னமும் ஜீவிக்கிறவராக இருக்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவை நாமும் நேசித்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்.